நண்பர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு காலத்தை அவரோடு தொடர்புடைய பல்வேறு சிந்தனைகளினால் புனிதர் வளனார் நிரப்புகிறார். இன்று ஓர் அருமையான சிந்தனையை நமக்கு தருகிறார். நாம் எண்ணி பார்க்காத ஒரு சிந்தனை போல அது அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன என்று நாம் இப்போது பார்க்க போகிறோம். அன்னை மரியா கடவுளிடம் மன்றாடுகிறார். உனக்கும் ஆகி எனக்கும் ஓர் பிள்ளையாய் தனக்கு நேர் இழந்து ஆர் தகவோன் தனை நினக்கு நான் இவன் நேர்தலின் மற்ற உயிர்க்கு எனக்கு நேர் அருள் ஈந்து அளிப்பாய் என்றாள். மகவரல் படலத்திலே இதை நாம் பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? இறைவா, உனக்கும் ஆகி பிள்ளையாகி எனக்கும் ஒரு பிள்ளையாகி தனக்கு ஒப்புமை எதுவும் இல்லாது நிறைந்த பெருமைக்குரிய இம்மகனை உனக்கு நான் காணிக்கையாக இங்கே நேர்ந்து தருவதன் மூலம் எனக்கு நீ செய்துள்ள அருளை ஏனைய உயிர்களுக்கும் தந்து காப்பாய் என்றாள். இறைவா, இவன் உன் மகன், எனக்கும் குழந்தை. ஒப்பற்ற இம்மகனை நான் உனக்கு கையளிக்கிறேன். அதனால் நீர் எனக்கு அருளியுள்ள நன்மைகள் அனைத்தையும் எல்லா உயிர்களுக்கும் அளிப்பாயாக என்று கன்னிமரியாள் ஜெபித்தாள். உனக்குமாகி எனக்குமோர் பிள்ளையாய் தனக்கு நேர் இழந்த ஆர் தகவோர் தன்னை நினக்கு நான் இவன் நேர்தலின் மற்றொருக்கு எனக்கு நேர் அருள் ஈந்து அளிப்பாய் என்றாள் என்று வீரமாமுனிவர் இதனை நமக்கு உணர்த்துகிறார். அன்னை மரியாவுடைய மனசு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தனக்கு கிடைத்ததெல்லாம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதை பார்க்கிறோம். தாம் அடைந்த நன்மைகளை எல்லாருமே பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு உயர்ந்த எண்ணம்! அறிவுடையோர் எல்லாரும் அறிவுடையராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், செல்வமுடையோர் எல்லாரும் செல்வமுடையவராக இருக்க ஆசைப்பட்டால், திறமை மிக்கோர் எல்லாரும் திறமை மிக்கவராக இருந்தால் நல்லது என்று ஆசைப்பட்டால், உலகத்திலே போட்டி பொறாமை எல்லாம் இருக்குமா? இருக்காது. அத்தகைய உயர்ந்த மனம் நமக்கு வாய்க்கப்படுறதுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் நமக்கு பேரருள் காலமாக இருப்பதாக வாழ்க.